வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போது நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம், ஒரு விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராசியிலே இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரத்தில் குழந்தைகள் விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் காவல்துறை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சொத்துக்கள், இப்போ ஏதாவது புது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. 3 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஷத்திலே இருக்கும்போது நல்ல ரீதியில் நல்ல ஏற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சோர்வு வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லை, வேலையிலையும் கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். ஸோ நல்ல ஒரு லாபங்கள் எல்லாமே வந்துருங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான தொழில் ரீதியான வளர்ச்சி எல்லாமே அற்புதமாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி எல்லாம் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வெடுக்குன்னு பேசிடுவோம். அதுக்கப்புறம் என்னடா அது இப்படி பேசிட்டோமேங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுவும் குரு சுய சாரத்திலே போகும்போது அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 10 11ஆம் அதிபதியான சனி 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி ஸோ இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது இப்போ ஒரு ராசியிலே இருக்கார். ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வரும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்திலே போகும்போது நல்ல ஒரு வாக்குவன்மை, ஒரு கமாண்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக மேஷ லக்னமாகிறது. சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் 4ஆம் அதிபதியான சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், தாயார் சார்ந்த உறவுகள், நிலபுலன்கள், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம், ரியல் எஸ்டேட் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் 8ஆம் அதிபதி உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும். உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயங்கள், நெகட்டிவிட்டியை பரப்பாமல் இருங்க. மைண்டில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறது, தியானம், மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய குறுக்கு கேள்விகள், குழந்தைங்க மேலே எரிஞ்சு விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேஷ லக்னமாகிறது சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருன்னு போது சுக்கிரன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி மற்றும் அவர் 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சூப்பராக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு பார்த்தா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், மற்றபடி ஆன்லைன் தொடர்புகள், நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி அந்தரங்கள். தொழில் ரீதியான விஷயங்கள், அலைச்சல்கள் இருந்தாலும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களும் நல்ல ஒரு வருமானங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது நல்ல ஏற்றங்களும் நல்ல புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். உடல் ரீதியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மேஷ லக்னமாக வந்து கேது தேசாபதி, கேது வந்து 5ல் இருக்கும்போது அது சுயசாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக சில நேரங்களில் கடன் வாங்குறது, குழந்தைகளோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பை தருங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார டெய்லி வந்து ஒரு 10-15 நிமிடங்கள் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். 6ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடம்புல வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கால் கையெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நிலப்புலன்கள், வண்டி வாங்கணும், கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் மெடிடேஷன், தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களது 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏதாவது ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள். மற்றபடி வந்து மேல் நாட்டு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை மேற்கல்வி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 12ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வீடு செலவுகள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் மன வருத்தங்கள், அதனால் தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. விநாயகர் வந்து வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். ஸோ தசாபுக்தி பலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள், செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி ரிஷப லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்திகள். சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக ஒரு சுப நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுக்தி வந்துடுங்கள். ராகு வந்து 10ல் இருக்கும்போது பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை பற்றி நினைப்பீங்க, பெரிய ஒரு தொழில், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக வந்து குரு தசாபுக்தி வந்துடுங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கார். 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும். பேசும்போது கவனமாக பேசணும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி வந்துடுங்கள். சனி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி வந்துடுங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கார். ஸோ 12ல் இருந்து அவர் 2, 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், கொஞ்சம் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறமான விஷயங்கள், குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ரிஷப லக்னமாக வந்து கேது தசாபுக்தி. கேது வந்து வீடு பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகள், சின்னதாக வீட்டுக்காக கடன் வாங்குறது, தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுக்தி வந்துடுங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைக்கிறது, ஏதாச்சும் வேலை அப்ளை பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார வந்து ஒரு 10 நிமிடங்கள் டெய்லி வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து
நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணி பாருங்கள். என்ன தெய்வமாக வேணால் இருக்கலாம். ஸோ அதை பிரார்த்தனை பண்ணதை வழக்கமாக்கும் போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நிலபலன்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள், குடும்பத்துக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது, கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 11 இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு லெவல் வந்து சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களது 4ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நிலபுலன்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரிஷப லக்னமாக இருந்து ரிஷபராசிகளும் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 12 இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் ஸ்பெண்டிங் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் என்னடா அது கொஞ்சம் நிறைய செலவழிக்கிறான பயபுலன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 இருக்கும்போது எதிரிகளை வீழ்த்தி பெரிய ஒரு இடங்களை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது மட்டும் இல்லாமல் வேலையிலும் பெரிய வெற்றி, வேலையில் வந்து நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப சுபமாக இருக்குது. 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் வியாபாரத்தில் வந்து புதிய யுத்திகள், புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய பெரிய திட்டங்கள், பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் வந்து நீங்கள் எப்படி சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. என்னென்னா நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க மட்டும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12 இருக்கும்போது ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். மிதுன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள், சூரியன் 3ஆம் அதிபதி 11 இருக்கும் பெரிய வெற்றிகள், நினைத்தது எல்லாமே சாதிக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள், சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி, நிறைய பிரயாணங்களாக நிறைய ஒரு விஷயங்கள், நல்ல ஒரு தொழில் விருத்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதி 11 வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வந்து பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள், பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரத்திலும் வந்து புதிய யுத்திகள், பெரிய லெவலில் வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே வந்து சுபமாக இருக்கும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய பிளானிங் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் வந்து இது கரெக்டாங்கிறத வந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து மேஷத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையிலலாம் வந்து பெரும் வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபுத்தி இருந்தாலும், கேது வந்து 3ல் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விநாயகர் வழிபாடால் வந்து பெரிய சாதனைகளை புரியறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கு இருக்கிற சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி தரங்கள், சுக்கிரன் 12 இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், நிறைய வளர்ச்சி, தொழில் ரீதியான விஷயங்கள், பெரிய சாதனை புரியறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதி 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே வந்து சிறப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. புதிய அக்ரிமெண்ட், புதிய டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருக்கும். 4-11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, புதிய ஒரு நிலபுலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே அற்புதம். புதிய வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கான ஐடியா தான் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ 5ஆம் அதிபதி
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் கலைஞர்கள்லாம் வந்து பெரிய வாய்ப்பு, நிறைய ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தூண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சில பேர் வந்து கொஞ்சம் எமோஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பிரயாணங்கள், அதீதமான பிரயாணங்கள் நிறைய ஏற்படுற விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும். பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதில் 9ஆம் தேதி 12ல் இருக்கும்போது அதுவும் வந்து வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அவர் 5ஆம் அதிபதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மாமியார் வீட்டுக்கெலாம் போய் சாப்பிட போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. வாக்குவாதங்கள் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நிலபுலன்கள், சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 12ல் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இதுவரை பார்த்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 2ஆம் அதிபதியான சூரியன் 10ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ஒரு பெரிய ஒரு வெற்றி, பெரிய ஒரு இமாலய சாதனை புரிகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கடக லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சின்ன சின்ன எமோஷன்ஸ், எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்திந்திரங்கள். செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கடன் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநிலத்தவர், அந்நிய மொழி பேசுபவர்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அவங்களால நம்ம கொஞ்சம் சிக்கலோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்திந்திரங்கள். குரு வந்து வேலை விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்திந்திரங்கள் 7 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரலாம். அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து 12 மற்றும் 3ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்களை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள், அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட் ஏதாவது கையெழுத்து போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக படித்து பார்த்து பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கடக லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி யந்திரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறோம், ஏதாவது வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறோம். குடும்பத்துக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கடக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் 4 11ஆம் தேதி ஆட்சி பலத்தோடும் புதிய வண்டி வாகனம், சொத்து சுகம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் அமைதியாக உட்காந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான பாதகாதிபதியாக இருந்தாலும் 100 ரூபா வர நேரத்தில் கண்டிப்பாக ஒரு 80 ரூபாய் என்ற ஒரு லெவலில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், மற்றபடி வெற்றி தடுக்காது. மற்றபடி வந்து 2 11ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். அதேமாதிரி குடும்பத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு 9ல் இருக்கும்போது கோபம் படுவீங்க. ஏதாச்சும் வந்து ரூல்ஸ் பேசி வந்து மற்றவங்களை சங்கடப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மற்றபடி சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் லீகல் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறது, கொஞ்சம் லீகல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11ல் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து குரு வந்து 11ல் இருக்கும்போது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள், கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் உங்களுடைய 6, 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு நடுவில் பேச்சுக்கள் ஏதாச்சும் எதாஇருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க. சண்டை சச்சரவுகளை அதிகமாக கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தை வெளியில் இருக்கவங்கள வந்து உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்ன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்கவுங்க குடும்பத்தை வந்து மாற்றி மாற்றி திட்டிக்கிறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருந்து அது வந்து நிறைய சூரியன் எல்லாமே நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய சப்போர்ட் இருக்கும். அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து வீட்டுக்கு வருவாங்க, இல்லைனா அப்பா சார்ந்த உறவு பதவி சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு கிரிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. 10ல் வந்து சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறது. இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன். ஸோ 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணும், அவர் வந்து 9ல் இருக்கும்போது பிரயாணங்களால் நல்ல லாபங்களை கொடுக்குறது, வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களது 12ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு 80% வந்து ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபதி இருந்தாலும் ராகு 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போவீங்க. ஏதாச்சும் பெருசாக திங்க் பண்ணுவீங்க. வெளிநாடு, வெளி மாநிலத்தில் உள்ள ஒரு பெரும் வளர்ப்பு, பெரிய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி யந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குரு வந்து உங்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஏன்னா 5, 8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குழந்தைகளால் நல்ல லாபங்கள், சந்தோஷங்கள், அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்கள் ஏதாச்சும் வந்து லிட்டிகேஷன் கேசஸில் இருந்ததுன்னா அதெல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வராதுன்னு நினச்சிருந்த ஒரு காசு திடீர்னு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்ம லக்னமாக சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6, 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி வந்து அவங்கவுங்க குடும்பத்தை மாற்றி மாற்றி திட்டிக்காமல் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி யந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவானோ புதன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, மேற்படிப்பு ஏதாச்சும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு வந்து தேவையில்லாத சலசலப்புகள், வருமானங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து சுயசாரத்தில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் நமக்குள்ளே வந்து ஒரு அமைதியை தேடுவீங்க. எதாக இருந்தாலும் ஒரு மூட் அவுட் ஆகி ஓரமாக உட்கார மாதிரி ஃபீலை இது ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிங்க, இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது சுக்கிரன் தொழில் ரீதியான விஷயங்களே, புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். ஸோ ஏதாவது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 2, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ, குடும்பத்துக்காக சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு 3, 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொஞ்சம் பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
ஏன்னா 3 8ன்னும் போது நம்ம ஏதாச்சும் உடமாக பேச போய் அதனால் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு, ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருக்கும்பொழுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி வந்து 7ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது 5 7னாலே என்னங்க, அதாவது நல்ல ஒரு பாப்புலாரிட்டி. என்றைக்குமே சனி 7ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி, பெரிய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் நிறைய யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களில். அதுவும் வந்து குரு வந்து 10ல் இருந்தாலும் சனி அங்கே 7ல் இருக்கும்போது ஒரு சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான குருவும் வந்து 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக, தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மனைவி வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். 8ல் வந்து நிறைய கிரகங்கள் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாமே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எமோஷனாக பேசுகிறது, அரசியல் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. ஏன்னா 2க்கு 8ஆக வரும்போது 6 8 வரும், கொஞ்சம் குடும்பத்துக்கு கடன் வாங்குறது மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு பெரும் வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் அந்த வேலையிலையும் சரி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் 8ல் இருக்கும்போது மறைமுகமான எதிரிகள், மறைமுகமான விஷயங்களுமே கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும் போது, சூரியனை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 12ஆம் அதிபதி. அவர் வந்து 8ல் இருக்கும்போது மறைமுகமான எதிரிகள், பாசஸ் வந்து பின்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திர தசாபுத்திகள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் வந்து நீங்களே வந்து கற்பனையில் வந்து இது பண்ணிவிட்டு மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வச்சுப்பீங்க. எதுக்காக வருத்தப்படுறோன்றதை முதல்ல யோசிக்கணும், ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னி லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல வேலையில் நல்ல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் பெரிய லெவலில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருங்க. 6ல் உள்ள ராகு வந்து எதிரிகளை தகர்த்தெறியறதுக்கான வாய்ப்புலையும் சூப்பராக கொடுத்ததுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களாம் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வராது. வியாபாரத்திலும் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். குலதெய்வத்தை வேண்டிக்கிறதுனால அந்த ரிஸ்க்லேருந்து ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம். ஸோ டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுனால வந்து இந்த 8ஆம் இடத்துடைய பாதிப்புலேருந்து நீங்கள் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாதுன்னா ஹரிஹரசுதன் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 8ல் இப்போ ஜென்ரலாகவே வந்து கன்னி ராசிக்காரர்கள் டெய்லி குலதெய்வத்தை வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினால கேது வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க பேசிட்டாங்கன்னு தூங்காமல் இருக்கிறது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. யார் என்ன பேசினா என்ன, நம்ம வந்து நம்ம டெசிஷனில் கரெக்டாக இருக்கணுங்கிறத வந்து நீங்கள் கிளியராக இருந்துக்கோங்க.
கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து 9. ஸோ 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தனக்கு தானே செல்ஃப் ஆப் வச்சுக்கிறது யாரானா அது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நீங்களே பெண்களாக இருந்தால் போகிற சூழ்நிலையை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சுற்றுப்புற சூழ்நிலையில் கொஞ்சம் அலர்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயம் 7ல் இருக்கார். சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்துக்காக சில நேரங்கள் வந்து சின்னதாக லோன்ஸ் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 3, 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும் பொழுது வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதே மாதிரி வந்து தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வரும்போது அவர் வந்து 9ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம். ஆனால் வெளிநாடு வேலை வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு புதிய சப்போர்ட்லாம் கிடைக்கும். ஸோ அதான் கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வெளிநாடு தந்தை சார்ந்த உறவுகள் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான வளர்ச்சி, தொழிலில் புதிய யுக்திகள் பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதி. ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது எல்லாமே பெரிய வெற்றிகள், பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய லாபங்களை நினச்சி உங்கள் பாசஸ் கிட்ட ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல் இருந்தால் இப்போது நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணம் கைகூடி வராதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும் தசாபதி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 10ஆம் அதிபதி வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ரொட்டேஷன், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு சூப்பருங்க. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 2, 7ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு வருமானங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது அவர் வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான பிரயாணங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருமே கொடுத்துருங்க. ஏன்னா ராகுனாலே நிறைய வெளியில் சுற்றுற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக தோற்றுவிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஏதாச்சும் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து நம்ம குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதி 9ல் வந்து வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் 4, 5ஆம் அதிபதி சனி வந்து 6ல் இருக்கும்போது ஏதாவது சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்போது ஏதாச்சும் வழக்குகள் இருந்தால் எல்லாமே வெற்றிகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய வெற்றிகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு 11ஆம் அதிபதி கேதுக்கு இருக்குங்க. ஸோ அதை விநாயகரை வழிபட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது
அவர் வந்து இப்போ 7ல் இருக்காருங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சியும் ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணமற்றமான சூழ்நிலையும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து கேது திசாபுத்தி வந்தாங்க. கேது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11ல் இருக்கும்போது பெரிய வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக கொடுத்துருவார். துலா லக்னமாக வந்து சுக்கிர திசாபுத்தி வந்தாங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாச்சும் இடமா அது நம்மளை வந்து ஸ்கெட்சு போட்டு ஏமாத்துறது, இல்லை நம்மளே வந்து எதாவது ரொம்ப பேராசைப்பட்டு எதாவது பண்ண போய்ட்டு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் எதிரிகள் ஏதாச்சும் வந்து நம்மளை வந்து பின்னாடி எந்த ஒருத்தர் சில பேர் வாட்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனம். குடும்பத்தில் வந்து ஏதாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதேமாதிரி குழந்தைகள் விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 3 மற்றும் 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே மாதிரி சொத்துக்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு அங்கே இருந்து அது நிறைய கிரகங்கள் உள்ளே இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் சில நேரங்களில் சோர்வு ஏற்படும், ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவில் ஏற்பட்டாலும் சுப நிகழ்ச்சி கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்போது கேட்ட இடத்துல ஒரு தொழில் நடத்திட்டு இருக்கீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ல் வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 11ல் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 8ஆம் மற்றும் 11ஆம் அதிபதி நம்ம புதன் 6ல் இருக்கும்போது மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் நண்பர்கள்ட்டையும் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க இந்த ஒரு வாரம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது தொழிலுக்கு தேவையான கடன் கேட்டதுன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் சூப்பராக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி. சந்திரன் வந்து 9ஆம் அதிபதி. அவர் வந்து சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், பிரயாணங்களால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்தவர்கள். செவ்வாய் வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களில் வந்து எல்லாம் அடித்து தூள் கலப்பி சூப்பராக பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் வந்து உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போட்டி பந்தயங்களில் வந்து ரொம்ப போட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஆனால் சப்போர்ட்டுக்கு நமக்கு கண்டிப்பாக ஆள் இருக்கும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தேசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான வீடு பிரம்மாண்டமான வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களுக்கு கொடுக்கும். அம்மா கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டுங்க. ஏதாச்சும் ரொம்ப ஓவராக போய் எக்ஸ்பென்ஸ் பண்ணி மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து அது நாளில் வந்து இந்த ராகு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடுவார். அதுதான் வந்து விருச்சிக லக்னமாக வந்து ராகு நடக்கும்போது அந்த பிரம்மாண்டத்தினால் மயங்கி போய் நம்ம கொஞ்சம் அதீதமாக செலவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஐயோயோன்னு கத்திரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 2, 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் மனம் நோகிற மாதிரி கொஞ்சம் டென்ஷனாகவோ ஸ்ட்ரெஸ்ஸஸாகவோ பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் விருச்சிக லக்னமாகுது சனி தசாபுத்தி வந்திரங்கள். சனி வந்து 5ல் இருக்காருங்க. குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 5ல் வந்து சனி இருக்கும்போது டெய்லி வந்து குலதெய்வத்தை நினைக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் லேண்ட் ஏதாச்சும் வந்து பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்தால் இப்போ குலதெய்வத்தை வேண்டிக்கும் போது அது எல்லாம் கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. விருச்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தவங்கள்.
கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோன்ஸ் வாங்குறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துருங்க. ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்காருங்க. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் வாங்குறது கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகள் நடந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும். பட் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. மனைவிக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 7ல் இருக்கும்போது திருமணமாவதற்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கான, ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கே வந்து குருவின் பார்வை கிடைக்கும் போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 2, 3ஆம் அதிபதியான சனி. ஸோ 2, 3ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களே கொடுத்துருவார் அப்படிங்கும்போது 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள், பழைய சொத்துக்கள் வந்து அது விற்பனையாகி அதனால் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்காக கொஞ்சம் வேண்டுதல் ஏதாச்சும் இருந்தால் நிறைவேற்றுவீங்க. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கலைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசி நம்மளை கவுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தையுடைய சுப நிகழ்ச்சிகள், திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் இந்த ஏதாச்சும் வந்து பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, பூர்வீகத்துக்கு போய் குலதெய்வத்தை வேண்டுதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான பிரயாணங்கள் திட்டங்கள்லாம் போடுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே படுவார். 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழிலில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது பிஸ்னஸ் செக்டாரில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது, ஏன்னா 10க்கு 5ன்றது 8ஆம் இடமாக வரும்போது அதை வந்து பெருசாக லோன் போட்டு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். ஸோ லாபங்கள்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன். தனுசு லக்னமாகிறது சூரியன் தசாபதி. சூரியன் 9ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்பொழுது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 5ல் இருக்காருங்க. குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குழந்தைகளாக சின்னதாக கடன் வாங்குறது, சில நேரம் வந்து ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போகணும், பழைய வேண்டுதலை வந்து கிளியர் பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய லெவலில் வந்து திங்க் பண்ணி பெரிய லெவலில் சாதனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய சொத்துக்கள், லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எது இருந்தாலும் இப்போ வந்து அது கிளியர் ஆகி புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. திருமணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. பழைய சொத்துக்கள் இருந்தால் விற்று புதிய சொத்துக்கள், பழைய வண்டி இருந்தால் விற்று புதிய வண்டி வாங்குகிற யோகங்கள்லாம் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது புதன் வந்து இப்போ வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். திருமணம், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் குழந்தைகளுக்காக பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைகளோட முயற்சிகள் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபதி. கேது வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களில் போகணும் அப்படிங்கிற ஒரு வெளியூர் பிரயாணங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுடைய சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க.
மற்றபடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து போகும், என்னடா அது இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோமேங்கன்னு. பட் அதெல்லாமே சரியாயிடுங்க. தனுசு லக்னம் வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் 6ல் வந்து ஆட்சி பெறுது. வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்க. மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து 3ல் இருக்கார். ஸோ 3ல் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வந்து 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் வந்து கேமரா வைக்கிறது, நம்மளை சுற்றி வாட்ச் பண்ணுறதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 4-11ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோட நாளில் இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்கும். பட் செவ்வாய் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து பார்த்து யோசித்து பண்ணணும். ஏன்னா வந்து அது சாரநாதன் வந்து அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சின்ன வீடு சம்மந்தமான விஷயம், வண்டி சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி வந்து ஆட்சி பலத்தோடும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி, குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் லெத்தாஜிக்கலாக இருந்தீங்கன்னா நஷ்டம் வந்துடும். ஸோ கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது ஏதாவது நிலபுலன்கள் சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய 8ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 8ஆம் அதிபதி சூரியன் வந்து 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். தாயாரிடம் பேசும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், அப்பாவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் போய் படித்தவங்களுக்குலாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷன்ஸோ இருக்கும், என்னடா இதை எடுத்துகிட்டோமேன்று. ஸோ கொஞ்சம் வந்து மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 1 வீக் 10 days தான். ஸோ அதுக்கப்புறம் மாறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு நிலபுலன்கள், சொத்துக்கள்லாம் வந்து வாங்கணும், நல்ல ஒரு லோன் போட்டு ஏதாச்சும் பெரிய லெவலில் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லா யோசித்து திங்க் பண்ணி வாங்குங்க. என்னை பொறுத்தவரை வந்து இன்னொரு 1 வாரம் 10 நாள் டைம் எடுத்து நீங்கள் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாப்தி பலன்கள். தசாப்தி பலன் வந்து மகர லக்னமாக வந்து சூரியன் தசாப்தி. சூரியன் வந்து 8ஆம் அதிபதியாக வந்து ஒரு 4ல் இருக்கும்போது வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண வரும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 4-11ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோட புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மகர லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான வளர்ச்சியை எதிர்பார்ப்பீங்க. பெரிய வருமானங்களை நோக்கி உங்களோட எண்ணங்கள் சொல்லும். குடும்பத்தை வந்து பெரிய லெவல் கொண்டு போகணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக வந்து கேது தசாபத்தியந்திரங்கள். கேது வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது எப்படி சொல்கிறோம்னா, கேது வந்து சூரியன் இடத்துல இருக்கும்போது அந்த வேலையை தான் பண்ணுவார். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபத்தியங்கள் வந்து சொத்துக்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே ராகு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. மகர லக்னமாக வந்து குரு தசாபத்தியந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள், கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் இருந்து கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள். எல்லாமே வெற்றியாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக வந்து சனி தசாபுத்தியந்திரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் அதிபதி, அதாவது 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை வந்து மற்றவங்க வாட்ச் பண்ணுறாங்கிறத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னம் வந்து புதன் தசாபுத்தியந்திரம். புதன் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு புதிய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வந்து வாங்குகிற யோகங்களை கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கொடுத்துருங்க. அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆப்பின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கு மகர லக்னம் வந்து கேது தசாபதியும் கேது வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் சம்மந்தமான விஷயம், லீகல் சம்மந்தமான விஷயம், கேஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நமக்கு ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ வரும். மகர லக்னம் வந்து சுக்கிர தசாபதியும் சுக்கிரன் வந்து 5 10ஆம் அதிபதி. ஸோ 5 10ஆம் அதிபதி 5ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருக்கும். குழந்தைகளுடைய வெற்றிகள் சந்தோஷங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் கொஞ்சம் சோம்பேறித்தனமான மக்கள், சோம்பேறித்தனமாக இருக்கிறது கொஞ்சம் கடுப்பேற்றும். அதே நேரத்தில் வந்து நீங்களே வந்து பேசும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் கவனமாக பேசும், கொஞ்சம் இடவடமாக பேசிடுவீங்க. ஸோ பேசும்போது கவனம் தேவை. மற்றபடி வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், நல்ல ஒரு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். அதே நேரத்தில் இளைய சகோதரர்கள் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், சொத்துக்கள், தாய் தந்தை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும் பொழுது கொஞ்சம் பிரயாணங்கள் நிறைய பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த 3ல் இருக்கும்போது சில நேரம் வந்து ஏதாச்சும் வந்து கற்பனையிலே வந்து எனக்கு இப்படி இருக்கோ அப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணங்களை கொடுக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறதோ இல்லை ஒரு செக் இஷ்யூ பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 2 குரு வந்து 5ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். குழந்தைகளால் ஒரு சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மற்றபடி வந்துங்க இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி. சூரியன் 7ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும். நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சந்தோஷம், குதூகலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி இருந்தாங்க. செவ்வாய் வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதி 3ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்பொழுது தொழில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுத்துருங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தங்கள், செக் இஷ்யூ பண்ணுறது, அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. இளைய சகோதரருக்கும் உங்களுக்குமே சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் டாட் போட்டும் கத்துறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். சர்ப வழிபாடு, பாம்பு மேல் இருக்கும் கிருஷ்ணன் இல்லை பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ இது ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து குரு தசாபதி இருந்தாங்க. குரு 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல ஏற்றங்கள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ வம்சவிருத்திகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக வந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி வந்து 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். பெரிய வருமானங்களும் அதுக்கான குடும்பத்தில் சில நேரம் சின்ன சின்ன செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபதினு 5 8ஆம் அதிபதி புதன் வந்து 3ல் இருக்கும்போது கற்பனையிலேயே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் வந்து எது ரியாலிட்டின்றதை பார்த்துக்கோங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கும்ப லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஒரு சலசலப்புகளை கொடுக்கும். பட் மற்றொரு ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை பண்ணாது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி. சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கொடுக்கும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது
என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை டெய்லி வந்து ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி, ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி குரு வந்து 4 இருக்காங்க. தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வந்து ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 2லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். குடும்பத்திற்கு தேவையான ஒரு பணம் பொருள் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லேயே வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். காமம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனைகள் வந்து சில பிரச்சனைகளை நீங்களே க்ரியேட் பண்ணிப்பீங்க. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு அதெல்லாம் பார்க்காம ப்ராக்டிக்கலாக வாங்க, இன்றைக்கி இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ண பாருங்கள். நாளைங்கிறது நாளைக்கு தான். ஸோ அதனால் நான் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்றதெல்லாம் விட்டுட்டு மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. ஏன்னா வந்து எது உண்மைங்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து டென்ஷன் ஆகாமல் அடுத்தது என்ன நடக்குங்கிறத யோசிக்க தான் புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும் புதிய சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப பார்த்து பேசுகிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சந்திரன். 5ஆம் சந்திரன் சிறப்பான விஷயங்கள் விடுவோம். குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி வாங்குற விஷயங்கள், சில நேரம் லோன்ஸ் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாலும் சில நேரங்களில் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வேலையில் கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கொஞ்சம் பயமாகவே இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் உட்காந்து பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், கார் கன்சல்டன்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. நல்ல ஒரு சஃபிஸ்டிகேட்டடாக வந்து வருமானம் வரதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான சனி ராசியில் இருக்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சி, பெரிய ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க. நிறைய வந்து பிரயாணங்கள், நிறைய விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வந்து நல்லா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இது கூட கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். மீன லக்னமாகிறது சூரிய தசாபதி இருந்தவங்க. சூரியன் 6ஆம் அதிபதி சூரியன் 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் குறைச்சாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், பாசஸ் வந்து சில நேரம் வந்து ஹைலி ப்ரெஷர் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மீன லக்னம் வந்து சந்திர தேசம். சந்திரன் வந்து குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கடன் வாங்குறது, கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதினா செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். அப்பா சார்ந்த சொத்துக்கெல்லாம் நல்ல வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும், பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு ராகு வந்து 12ல் இருக்காங்க. ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய இலக்கை நோக்கி ஓடுவோம். என்னடா அது ரொம்ப டென்ஷனாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள், சில நேரம் வந்து நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு மண்டையில் உலட்டிக்காமல் நடக்கும். நாளைக்கு வந்து நம்ம இதை கிளியர் பண்ணிக்கணுங்கிறது வந்து நம்ம கிளியராக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து மீன லக்னமாக வந்து குரு தசாபதியும், குரு வந்து ரியல் எஸ்டேட் துறையில் தாயாருடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், நிலபுலன்கள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபதி இருந்தால் பெரிய வளர்ச்சி, பெரிய ஒரு எய்மை நோக்கி ஓடுவீங்க. ஸோ அதனால் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்தா 4 7ஆம் அதிபதி. 2ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், நல்ல வருமானங்கள், நிலபுலங்கள் புதுசாக வாங்கலாம், வண்டி வாங்கலாம், புதுசாக வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னமாக வந்து கேது தசாபதி. கேது வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் கேட்ட லோன்ஸ் கிடைக்கிறது, எதிரிகளை வந்து தும்சம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 8ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரருக்கும் உங்களுக்கும் சின்ன மனஸ்தாபங்கள், டாக்குமெண்ட்டோ இல்லை செக்கோ சம்மந்தமான விஷயங்கள் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் கற்பனையில் நடக்காத ஒன்று விஷயத்தை நடந்ததாக நினச்சிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்.
ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிரக மாளிகா யோகம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிரக மாளிகா யோகம் வருதுன்னா ஆஹா ஓஹோ நான் வந்து அவன் வந்து அப்படியே கொடி கட்டி பறப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. கிரக மாளிகா யோகன்றது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து லைனாக கிரகங்கள் இருக்கும். அப்படியே வந்து அப்படியே என்ன சொல்கிறது, பூ தொடுத்த மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள்லாம் லைனாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கிரகங்கள் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தருடைய சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் ஒரு மெயினான விஷயம். இப்போ வந்து ஒருத்தன் ஒன்றும் இல்லை, சில பேர்லாம் கீழே விழுவான், அவனை தூக்கி கொடுத்து கூட ஆள் இருக்காது, அவன் அம்போடு பேடு கிடப்பான். ஸோ ஆனால் சில பேருக்கு பாருங்கள், அப்படியே ஒருத்தவங்க தூக்கிட்டு போவான், ஒருத்தன் டிஃபன் வாங்கி கொடுப்பான், ஒருத்தன் சோடா வாங்கி கொடுப்பான். ஸோ இதுதான் கிரக மாளிகா யோகன்றது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச கிரக மாளிகையுடைய ஒரு ஜாதகம் ஒன்று இருக்குது. அவர் வந்து எப்படின்னா வேலைக்கு போவார், வேலைக்கு போயிட்டு அப்படி வருவார், ஈவினிங் 6 மணிக்கு முடித்த உடனே அப்படி 6:15 வந்து டாஸ்மாக் போயிடுவார். ஸோ நேராக டாஸ்மாக் போயிட்டாருன்னா சாப்பிடுவார், சாப்பிட்டு நேராக வருவார், கீழே வந்து வீட்டில் வந்து படுத்துருவார், சாப்பிட்டு படுத்துருவார், அவ்வளோதான். இதுதான் அவரோட ரொட்டீன் லைஃபு. அவர் திருமணமாகவில்லை, டோட்டலாகவே அவர் லைஃப் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் சரி, அந்த அளவு ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பான். அந்த வியாபாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் 1 லட்சம் 2 லட்சம் கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து வியாபாரம் பண்ணுறான்னு சொல்லி இவனுக்கு கொடுப்பான். இவன் வியாபாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துல எல்லாம் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை அது காசு இல்லைன்னுவான். ஆனால் அவனை யாரும் சட்டை பிடிச்சி கேட்டதோ அடித்ததோ கிடையவே கிடையாது. அவனை வந்து அப்படியே விட்டுருவாங்க, அப்படியே சரி போட்டு போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இதுதான் கிரக மாளிகை யோகம். அவனை யாரும் கேட்க மாட்டாங்க, அவனை யாரும் காசு கேட்டால் திருப்பி கொடுக்க போகிறதில்ல அவனும். ஸோ ஒரு பிரச்சனை இருந்தால் பின்னாடி வந்து ஒரு தாங்கி பிடிக்கிற ஒரு கைகள் அவனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும். இதுதான் கிரக மாளிகை யோகம். ஏன்னா ஏதாவது ஒரு பிளானெட் வந்து அவனுக்கு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த கிரக மாளிகையோட யோகம். இதனால் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், பெரிய எல்லாம் கிடையாது. அவனுக்கு எப்போதுமே மக்களுடைய சப்போர்ட் இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவனை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து பணம் கட்டி பார்த்துருவான். அங்கேருந்து சித்தப்பா பையன் வருவான், ஒரு பெரியமா பையன் வருவான், என்னடா உடம்பு சரியாடா, நேராக போய் நல்ல ஹாஸ்பிட்டல், நல்லா பாருங்கள், ஒரு 25,000 செலவு பண்ணி இவனுக்கு வைத்தியம் பார்த்து கொண்டாந்து போட்டுருவாங்க. இது கிரக மாளிகை. இவன் சொந்த காசில் இதுவரை இருந்த சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி இவன்ட்ட யார் காசு கொடுத்தாலும் அதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் புரியும். நானே ஒரு காசு கொடுத்தேன் கேட்குறதே கிடையாது தான், பார்த்துக்கல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யோகம் தான் கிரக மாளிகை யோகம். அதனால் வந்து இதை நினச்சிக்கிட்டு எனக்கு கிரக மாளிகை யோகம் இருக்குது கோடீஸ்வரன் ஆயிடுவீங்கன்னா ரொம்ப காமெடியான மேட்ரு ஆயிரும். நம்ம உழைக்கணும், நம்ம பிளான் பண்ணணும், ஓகேங்களா. நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வருன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி எடுங்க, இன்னொரு வீடியோவுக்கு சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.